பொங்கல் என்பது தமிழர்களின் வாழ்க்கை முறையோடு பின்னி பிணைந்த ஒரு மிக பழமையான அறுவடை விழாவாகும். இது 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமுறைகள் கடந்து கொண்டாடப்பட்டு வரும் ஒரு பண்பாட்டு மரபாக இருக்கிறது. பண்டைய காலங்களில் தமிழர்களின் வாழ்க்கை முழுவதும் விவசாயத்தை சுற்றியே அமைந்திருந்தது. விதை விதைப்பது, வயலை உழுவது, மழையை எதிர்பார்த்து காத்திருப்பது, பயிர் வளர்ந்து அறுவடை செய்யப்படுவது, இவை அனைத்தும் மனிதனின் வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருந்தன. எனவே அறுவடை வெற்றிகரமாக முடிந்த பிறகு அந்த உழைப்பிற்கும் இயற்கை சக்திகளுக்கும் நன்றி கூற வேண்டிய அவசியம் அவர்களுக்கு தோன்றியது. அந்த நன்றியுணர்வின் வெளிப்பாடாகவே பொங்கல் விழா உருவானது. இந்த நாளில் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசி, பசுபால், வெல்லம், நெய் போன்ற இயற்கை வளங்களை ஒன்றாக சேர்த்து பொங்கல் சமைப்பது ஒரு முக்கியமான மரபாகும். இது மண், தண்ணீர், கால்நடைகள் மற்றும் மனித உழைப்பு ஆகியவை ஒன்றாக இணைந்து உணவாக மாறும் ஒரு அழகான அடையாளமாக கருதப்படுகிறது. பொங்கல் சமைக்கும் போது பால் மேலே பொங்கி வழிவது செழிப்பு, வளம், மகிழ்ச்சி வாழ்க்கையில் நிரம்ப வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை குறிக்கிறது. அந்த காட்சியே இந்த விழாவின் பெயருக்கும் அர்த்தமாக உள்ளது. பொங்கல் என்பது தனிப்பட்ட குடும்ப விழா மட்டுமல்ல, அது சமூக ஒற்றுமையின் அடையாளமாகவும் இருந்தது. கிராமங்களில் எல்லா வீடுகளிலும் ஒரே நாளில் பொங்கல் சமைத்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். பணக்காரர், ஏழை என்ற வேறுபாடுகள் மறைந்து அனைவரும் ஒரே உணவை உண்டு ஒரே மகிழ்ச்சியை அனுபவித்தனர். கால்நடைகளுக்கும் உணவு கொடுத்து அவற்றின் உழைப்பிற்கும் நன்றி தெரிவித்தனர். ஏனெனில் அவை இல்லையெனில் விவசாயமும் வாழ்க்கையும் சாத்தியமில்லை என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தனர். இவ்வாறு பொங்கல் என்பது ஒரு திருவிழாவை விட மேலானது. அது மனிதன் இயற்கையுடன் கொண்டுள்ள உறவை, உழைப்பின் மதிப்பை, சமூக ஒற்றுமையை, நன்றியுணர்வை பிரதிபலிக்கும் ஒரு பண்பாட்டு அடையாளமாக நூற்றாண்டுகள் கடந்தும் தமிழர் வாழ்வில் தொடர்ந்து நிலைத்து நிற்கிறது.